இதோ இப்ப நீங்க இந்த போட்டோல பாக்குறது இந்த வீட்ல இருக்கிற மூத்த பையனும் இளைய மகளும். ஒருவேளை உங்களுக்கு அப்படிதான் தோணுதுன்னா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இவங்க தான் இப்ப நாம பார்க்க போற கல்யாணம் முடிஞ்சு 6 நாட்களும் 7 மணி நேரமும் மட்டும் ஆன ஒரு கப்பிள்ஸ். இதோ இவங்க தான் இந்த கதையோட கதாநாயகி ஆர்யா. ரொம்ப முன்கோபம் இருந்தாலும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப கட்டுப்பாடான லைஃபை தான் லீட் பண்றாங்க. இருந்தாலும் இதோ இவர் தான் நம்ம கதாநாயகன் சச்சின். ஆர்யா எப்படி இருக்காலோ அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் இந்த சச்சின். சொல்லணும்னா ஆர்யா ஒரு கவிதைன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதப்பட்ட ஒரு கதை தான் சச்சின். டீ பிடிச்சதுக்கு அப்புறம் ஃபயர் ஃபோர்ஸை கூப்பிட்டா போதுமா, இல்ல முதல்ல கால் பண்ணி சொல்லிடுவா? வந்துட்டியா? காலங்காத்தால உன் ஜோக்கு கேட்டதும் நான் சார்ஜ் ஆயிட்டேன். அப்படியா? காஃபி வேணுமா? ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தீனா சூப்பரா ஒரு காஃபி தரேன். கொதிக்காத டீ. கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுதே. ஏய் சச்சின், ஏண்டா உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த டவலை யூஸ் பண்ணாதன்னு? நான் அதை யூஸ் பண்ணவே இல்லையே. ஏய் சும்மா போய் சொல்லாத. இங்க எந்த பொருளை டச் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும். இதை நான் எவ்வளவு கிளீனா போட்டு வச்சிருந்தேன் தெரியுமா? நீ எங்க போட்டு வச்சதை யூஸ் பண்றதுக்காக தானே? இதை நான் ஒரு அழகுக்காக போட்டு வச்சிருந்தேன், கெஸ்ட் வந்தா யூஸ் பண்ணேன். இதுக்கு தானே இவ்வளோ டென்ஷன் ஆனியா? இதை நீ யாருக்காக எடுத்து வச்சிருக்க? ஐயோ, எல்லா வேலையும் நான் தான் எடுத்து போட்டு செய்யணும்ல. இங்க பாரு செல்லம், சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? அந்த டவலை நாங்க கரெக்டா போடலன்னு தானே கோவப்படுற? இங்க பாரு, உனக்கு தான் எதையும் சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ண தெரியாதுல்ல. இது எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்க? நேத்து நீ பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ண மறந்துட்ட. வயசுக்கு ஏத்த மாதிரி நீ கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்துக்கலாம்ல. ஏற்கனவே சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு எல்லாருமே குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. பத்தா குறிக்கி நீ வேற ஆரம்பிச்சு வைக்காத. அடியே ஃப்ளஷ் பண்ண மறந்ததெல்லாம் மெச்சூரிட்டி இல்லாம இல்ல, மெமரி அவுட் ஆயிடுச்சு. என்னோட ஒர்க் பிரஷர் எப்படின்னு தெரியும். அதுக்கு நீ என்ன வேலை பண்ற? அப்படி நீ என்ன வேலை பண்ணி கிழிக்கிற? இல்ல, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பிரஷர் வரும்ல, நான் அதை தான் சொன்னேன். மத்தபடி மெச்சூரிட்டிக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த நேரத்துல யார் வந்திருக்கா? உங்க அப்பனா தான் இருப்பான். கிஃப்ட் கொடுக்கல, வாடகை வாங்க. இங்க பாரு, எங்க அப்பாவை பத்தி ஏதாவது சொன்ன? சார், ஒரு பார்சல் வந்திருக்கு. கேமிங் சேர் தானே? ஆர்டர் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப வந்திருக்கீங்க. நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். ஐயோ, அப்ப இதுதான் உன்னோட மெச்சூரிட்டியா? ஐயோ, காஃபி. ஐயோ ஐயோ, ஹலோ, சொல்லுடி. வீட்டோட கீ எங்க வச்சிருக்க? நீ தான் சீக்கிரம் வந்துட்டியா?
10 மணி ஆகும்னு சொன்ன. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஆமா சார், காலையிலே போனீங்கல்ல, மத்தியானத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னீங்க. நான் என் ஃப்ரெண்டை ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ண வந்தேன். நீ ஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ள நான் அங்க வந்துடுவேன். நான் வந்ததும் ஒண்ணா சேர்ந்து சமைக்கலாம். வீட்டோட கீ எங்க? வீட்டோட சாவி மேட்டுக்கு கீழே தான் இருக்கும். வழக்கமா அங்கதானே வைப்பேன். அங்க இல்லாதனால தானே கால் பண்ணேன். அடியே சாரி, கீ என்கிட்ட தான் இருக்கு. நீ ஒரு 15 நிமிஷம் பக்கத்து வீட்ல இரு, நான் வந்துடுறேன். ம், சரி. அட என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்க? நீ இன்னுமா ஃப்ரெஷ் ஆகல? ஆமா, நீ டோரை எப்படி ஓபன் பண்ண? பயங்கர டிராஃபிக்கா, அதான் லேட் ஆச்சு. இனிமே சமைக்கலாம் தேவையில்ல. நான் ஆப்பமும் பட்டர் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்னது? கிச்சன் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. எங்கேயாவது பிளாக் ஆயிடுச்சா என்ன? அடியே ஒன்னதானே கேக்குறேன், வாயில் என்ன? அம்மோ, ஹே என்னாச்சு? நீ ஓகே தானே? ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையா? நான் காலையில ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுட்டு போன கேக் எங்க? கேக்கா? எனக்கு தெரியாது. அது ஏதாவது பூனை தான் சாப்பிட்ருக்கோம். ஃப்ரிட்ஜை திறந்து அதுக்குள்ள இருக்கிற கேக் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு திருட்டு பூனை தான் இங்க இருக்கு. ஓ, அந்த பிளேட்ல இருந்த கேக்க சொல்றியா? அவன் ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல, அப்ப புது வீடை காட்டலான்னு கூட்டிட்டு வந்தப்ப சாப்பிட கொடுக்க எதுவும் இல்லை, அதனால தான் கேக் கொடுத்தேன். அதான் அவன் பிரச்சனை. நீ சாப்பிட்டதுக்கு என்ன விலை தெரியுமா? விலையா? உனக்கு என்னடி ஆச்சு? நான் எவ்வளவு ஆசையா அதை பார்த்து பார்த்து செஞ்சு வச்சேன் தெரியுமா? ஒரு கேக்கு தானடி, அதுக்கு போய் இவ்வளோ எமோஷன் ஆகுற? உனக்கு எல்லா விஷயமும் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஆனிவர்சரி டே. அப்படியா? உனக்கு அது கூட ஞாபகம் இல்லைல்ல? நம்ம ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன். சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நான் செஞ்சு வச்சேன். அது ஒரு கேக்கு தானே, நான் போய் வேற கேக் வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த ஆப்பத்தை கட் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ண அவ்வளோதானே. சரி போ, குளிச்சுட்டு வா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. என் செல்லம்ல. சீக்கிரமா வந்துரு, நல்லா பசிக்குது. ஆமா, அடியே சீக்கிரமா வா. இனிமே எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேணாம். நீ என்ன பண்றியோ இனிமே நானும் அதுதான் பண்ண போறேன். இனிமே நானும் எல்லாத்தையும் சில்லியா தான் பண்ண போறேன். இவளுக்கு என்னாச்சு? ஐ ஹேட் யூ. லலலா 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 லலலா. அட, எந்திரிச்சிட்டியா? சரி வா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டேஸ்ட் பண்ணி பாரு. நீ செஞ்ச கேக் மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்காது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதை செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மேட்டர் இருக்கு, என்ன தெரியுமா? A small spoon of love. அடியே, நான் ஒன்னும் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்லாம் இல்ல, பெரிய கில்லாடியான காதலனும் இல்ல. ஆனா அன்னைக்கும் இன்னைக்கும் உன்னை ரொம்ப அழ வச்சிருந்தா கூட நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா? I love you. எப்படி இருக்கு?
இருக்கிற செட்டப் வச்சு ஒரு சின்ன கேண்டில் லைட் டின்னர் இதுதான் சின்னதா? செலிப்ரேட் பண்ணும்ல. இந்தா புடி. ஒண்ணு பண்ணு, செஞ்ச நீயே கட் பண்ணி கொடுத்துரு. மேரேஜ் இஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் பெர்ஃபெக்ஷன். கல்யாணம் அது ஒரு அனுபவம் மட்டும் இல்ல, பொறுமையும் பக்குவமும் ஒன்னா இணைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான முயற்சி, அவ்வளவுதான். ம் 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 ஏ சச்சின், ம் 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 இன்னைக்கு என்ன பிரச்சனை?